ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 100 சாமி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம இயக்குனர் சசி அவர்களும் நடிகரும் இசையமைப்பாளருமான நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள், இசையமைப்பாளர் சொல்லக்கூடாது, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளருமான விஜய் ஆண்டனி அவர்கள் சேர்ந்து இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவத்தை அப்படியே படமாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் நம்ம சினிமாக்காக சில விஷயங்கள் சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர் கண்டென்ட்டு தான். அதாவது 2 பிள்ளைக்கு அம்மா ஆனாலும் அவங்களுடைய ஆசாபாசங்கள், அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவங்களுடைய என்ன சொல்கிறது எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய லைஃப் அப்படின்றது தனிப்பட்ட ஒரு விஷயந்தான். அதை யாருமே இன்க்ளூடிங் அவங்களுடைய குழந்தைகளே தடுக்கிறதுக்கோ அல்லது கேள்வி கேட்குறதுக்கோ இங்கே உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டை ரொம்ப தைரியமாக எடுத்துருக்கிறாரு இயக்குனர் சசி அவர்களுக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது எந்த இடத்துலையுமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. ரியாலிட்டியோட நிறையா கனெக்ட் ஆகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ரியாலிட்டியை அவங்க எடுத்தாகணும் இல்லையா? அதுவும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு பொண்ணு இந்த சொசைட்டி மூலமாக எந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக அழகாக அருமையாக சொல்லியிருக்கிறாரு சசி அவர்கள். ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கான்செப்ட்டு. உண்மையிலே இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாட்ஸ் டு சசி சார். செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் தி ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பாக பின்னணி இசை அண்டு பாடல்கள். டக்குன்னு என்னடா பாட்டெலாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுனா கூட அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான பாடல்களை சூப்பராக அருமையாக கொடுத்துருந்தாங்க. ஒரு புது இசையமைப்பாளர் நினைக்கிறேன், எனக்கு பேர் தெரியல, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பாடல்கள், ஒரு சில பாடல்கள் அந்த சீக்வன்ஸோட அப்படியே ட்ராவல் ஆகிற மாதிரியே இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாசிகா. லப்பர் பந்துக்கு அப்புறமா அவங்களுடைய பேர் சொல்லும்படியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம். எங்கேயுமே சும்மா நீங்கள் ஒப்பைத்திட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு கேரக்டர் கிடையாது. சூப்பராக அந்த 100 சாமின்ற கேரக்டரை அப்படியே தூக்கி ஷோல்டரில் வச்சு அவங்க சுமந்துட்டு போகிறது தான் இந்த படம். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. இந்த மாதிரி படங்களை விட்டுட்டு எதுக்கு இந்த கருப்பு மாதிரியான கண்டென்ட்டில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. ரைட், ஓகே, மாஸ் மசாலா படங்கள் நடிக்கணும் தான், பட் அதில் உங்களுடைய கேரக்டர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அப்படின்றதில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ அந்த படத்தோட யசோதை அதான் லப்பர் பந்து யசோதை தான் நமக்கு தி பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக இந்த கேரக்டரை நான் சொல்லுவேன். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2-3 எமோஷன் சீக்வன்ஸ் இருக்குது. குறிப்பாக கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் வரும், மிரட்டி விட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொல்லும்படியாக யாருக்குமே இல்லை அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ஒருவேளை இன்னும் அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி என்னுடைய தாட் இருந்தது. அது குறிப்பாக அவருடைய மகன்கள் நடிச்சிருந்தவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆண்டகனிஸ்ட் அவங்களுக்குமே இன்னும் அவங்களுடைய ரோல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் மதர் எந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் இந்த சொசைட்டி கொடுக்குது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சூப்பருங்க, அருமையாக பண்ணியிருந்தாப்புல. சரி, ஓகே, இதெல்லாம் சூப்பர் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாமல் எனக்கு இருந்த விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே, அங்கங்கே எமோஷன் சீக்வன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் அப்படியே ஃபுல்லாக படம் முழுக்கவே ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும். பட் ஒரு சில இடங்களில் அந்த கோர் கண்டென்ட்லேருந்து விலகி போன மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ஐயோ ஏன் இப்படி பண்ணுறார் அப்படின்ற மாதிரியே ஒரு தாட்டு நமக்கு கண்டிப்பாக வந்துச்சு. அதே மாதிரி தன்னுடைய அம்மாவுக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த காரணம் இருக்கு இல்லையா, அது இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது போகிற போக்கில் அப்படியே சொல்லிட்டு போவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகள் இருந்தது. கொஞ்சம் வேதனையாக இருந்தது. இன்னும் நல்லா இருந்திருந்தால் ஒருவேளை அந்த இம்பேக்ட் இன்னும் நமக்கு பயங்கரமாக இருந்திருக்குமோ
அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. அதே மாதிரி லிஜி மோல் ஜோஸ் அந்த கேரக்டருக்கு அவங்க தான் அப்படின்றது ஏன் வச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நடிக்கக்கூடிய ஆள். அவங்களுக்கு இன்னும் கேரக்டர் சூப்பராக வேறு ஏதாவது ஒரு கேரக்டர், ஆனால் இந்த படத்தில் வேறு எந்த கேரக்டர் கொடுக்குறது அப்படின்றது ஒரு தாட் இருக்கும். ஹீரோயின் கேரக்டர் தான் கொடுத்துருக்கணும். பட் எனக்கு என்னமோ அவங்கள வேஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக பார்க்குறப்ப நூறுசாமி பயங்கரமாக எமோஷ்னலோட ட்ராவல் ஆகி இன்னும் அந்த கோர் கண்டென்ட்டை இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமாக கொண்டாடப்பட்டிருக்குமோ அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இப்போவே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக சில்லறை சதற விட்டுருந்தாங்க படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி. நான் அதெல்லாம் பார்க்குறப்ப படம் பயங்கரமாக இருக்கும் போல், பிச்சைக்காரனை விட வேறு லெவலில் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனால் அவங்க எல்லோரும் ஏற்படுத்துகிற அந்த ஹைப்புக்கு இந்த படம் வந்து அந்த ஹைப்பை ஈக்குவல் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் சத்தியமாக எனக்கு வந்து அந்த ஹைப்பை வந்து ரீச்சே பண்ணலை அப்படின்றது தான் உண்மை. இல்லை ஏமலை இப்படி ஏமாத்திரியே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து படம் பார்க்குறப்ப அந்த ஃபீல் இருந்தது. ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு சில எமோஷன் சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் படம் முழுக்க ஒர்க் அவுட் ஆச்சா? இப்போ பிச்சைக்காரன் பார்த்திங்க அப்படின்னா படம் முழுக்கவே நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி. பட் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த படத்துக்கு 5க்கு 3 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சசி சார் படம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து சீட்டில் உட்கார வச்சுருவாப்புல. பட் இந்த படம் அவரோட ரைட்டிங்கில் கொஞ்சம் வீக்கான படமாக தான் எனக்கு தோணுது மக்களே.